தம்பி எங்கடா? ஒண்ணு இல்லண்ணே, போர் அடிச்சது, அதான் சும்மா வீட்டுக்கு வந்து என்ன படம் பார்க்கலான்னு வந்தோம். ஓ, அம்மா வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்கடா. நீங்க வேணா கிரவுண்ட்ல போய் உட்காந்துக்கிறீங்களா? சரிண்ணே. சரி, பசிக்குது இல்ல, நான் போய் சாப்பிட்டு மட்டும் போயிடலாமாடா? சரிடா. சரிண்ணே. தம்பி அங்க இருக்கிற கடையில ஒரு மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வரியா? சரிண்ணே. நான் வேணா காசு தரேன். பரவாயில்லண்ணே, என்கிட்ட காசு இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா. டேய், நான் அவன்கிட்ட ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? அவனெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா அப்பாவுக்கு பிடிக்காதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒன்று கிரவுண்டுக்கு போங்க, இல்லைன்னா அவனை அனுப்பிச்சிட்டு வீட்டுக்கு போ. அண்ணே, அப்பாவுக்கு மட்டும்தான் பிடிக்கலையா இல்ல? எனக்கும் தான். வேலண்ணா, அண்ணே கிளாசிக் டோர்ஸ் என்னோட 3வது பிரான்ச்சா நுங்கமங்கலத்தில் ஓப்பன் பண்ணுறேண்ணே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அதான் உங்களை இன்வைட் பண்ண கூப்பிட்டானே. வர 6ஆம் தேதி மறக்காம வந்துருங்கண்ணே. சின்ன வயசுல தம்பி கூட சுத்தின்னு இருப்பேன். இப்போ 3 பிரான்ச் ஓபன் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டேன். ஆனா என் தம்பி தான் யாரோ ஒருத்தர்கிட்ட கையை கட்டின்னு வேலை செஞ்சுன்னு இருக்கான். அவனுக்கும் வேலையை சொல்லி கொடுத்து கொஞ்சம் பெரிய ஆளாக்கி கொடுப்பா. என் குடும்பமும் கொஞ்சம் மேல வரணும்ல. கண்டிப்பாண்ணே. இந்தாங்க. அட என்னப்பா ரோட்ல கொடுத்துக்கிட்டு, வீட்டுல வந்து அப்பா அம்மா கிட்ட முறையா கொடு. என்னண்ணா சொன்னீங்க? இல்ல, வீட்டுக்கு வந்து ஏதோ முறையா கூடுன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். சரியா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவனை பத்தி என்ன சொன்னீங்க சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு சொன்னவனே இப்ப வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை கொடுக்க சொல்றீங்க. திடீர்னு இந்த பணம் வந்த உடனே எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டீங்கல்ல. நீங்க இது இல்லாதப்போ மாறி இருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும். எங்க ஜென்ரேஷன்ல நாங்க எவ்வளவோ மாறிட்டோம். கொஞ்சம் நீங்களும் மாற ட்ரை பண்ணுங்கண்ணே.